விஷயங்களையும் கேட்டுதான் முடிவெடுக்கணும். தேர்தலுக்கு முன்னாடியே முடிவெடுங்க. இந்த கட்சியை விட்டு நான் வெளியேறின அடுத்த செகண்ட் மாலை போட்டு வரவேற்பையா. கட்சியை விட என் குரூப்புக்கு தான் என் ஓட்டு ஜாஸ்தி. திவாகர், இனிமே நமக்கு இங்க வேலை இல்ல, வா போலாம். எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே எதுக்கு எல்லாத்தையும் பெருசாக்குறீங்க? திருவான்மியூர்ல மேனோன் தான் எம்எல்ஏ. அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு தேர்தல்ல ஒத்துமையா போட்டிடுவோம். இனி எல்லாரும் கைத்தட்டி வரவேற்பு கொடுங்க. வருத்தப்படாத, நீ வயசுல சின்னவன், உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த வருத்தமும் இல்லை சார். இந்த எம்எல்ஏ அரசியல் இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுற ஆளும் கிடையாது. ஒரு அதிகாரம் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் அதுக்கப்புறம் மறந்துடுவோம்ல. எல்லாத்தையும் சகிச்சுக்கிறோம் ஒன்னா இருக்கிறதுக்கு. அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா சண்டை போட்டு பிரிஞ்சுப்பீங்க. ஆனா கூட இருக்க என்ன மாதிரி கட்சிகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஜெயிக்கிறதே கஷ்டம்தான். வரட்டா சார்? கட்சியா போ சொல்லியா? அவன் போஸ்டிங்க காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப எல்லாம் ஒன்னாயிட்டானுங்க. பரதேசி பயலுங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை தான் நம்ம எதிர்த்து அழிக்கணும். நாங்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ தனிச்சு போட்டி போடு. ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிட சொல்றிய? டெபாசிட் காசுக்கு எங்க போக? ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டுவோம். இருந்தாலும் அப்பா நடுவுல. அப்பாவுக்கு எதிரா இல்ல, அப்பாவோட கட்சி கொள்கைகளுக்கு எதிராக போராடுவேன்னு சொல்லுவல்ல, அத பண்ணு. போலீஸ்காரங்க அரசியல் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நான் இவங்க சொல்ற விஷயத்த முழுசா ஆமோதிக்கிறேன். ஏண்டா போட்டி போட்டாதான் அதிகாரம் இல்லாம நீங்க கத்துறதாலையும் போராட்டம் பண்றதாலையும் இங்க ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுல ஒரு நியாயத்தை காப்பாத்துறவன் முன்னாடி நெஞ்ச நிமித்தி சல்யூட் பண்ணி ஒரே ஒரு நாளாச்சும் வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்புறம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த சட்டத்துக்கிட்ட விட்டுரு. 1000 ஓட்ஸ் உனக்கு கிடைச்சாலும் கூட அந்த 1000 பேரும் உன் கூட இருப்பாங்க, உன்னோட கொள்கையை அங்கீகரிச்சுக்கிட்டு. அது போதும் யா சார். வேண்டாம், நீ எதுவோ சொல்ல வேண்டாம். இது நாங்க எடுத்த முடிவு, அத நீ கேட்கணும். நாங்க உன் கூட இருக்கோம் யா. நிறைய தேர்தலுக்கு நான் போஸ்டர் ஒட்டியிருக்கேன். ரொம்ப ராசியானவண்ணா. நான் போஸ்டர் ஒட்டின எந்த எம்எல்ஏவும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஜெயிச்சதில்ல. டெபாசிட் கூட வாங்க மாட்டான். அம்மா சத்தியமா சொல்றேன். 77 நடந்த தேர்தல்ல நான் போஸ்டர் ஒட்டின எம்எல்ஏ இடி விழுந்து செத்து போயிட்டாரு. 84 எம்எல்ஏ கேரளா லாரி விட்டு ஏத்திருச்சு. சாகாத எம்எல்ஏ டெபாசிட் கூட வாங்கினது இல்ல. அப்புறம் பைக் அனௌன்ஸ்மெண்ட்ல ரொம்ப நல்லாவே நான் பண்ணுவேன். பைக் அனௌன்ஸ் இல்ல, மைக் அனௌன்ஸ். அது அததான் நானும் சொல்றேன். எனக்கு தெரியாதா? இவனை யாரா இந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்தது? எனக்கு தெரியலண்ணே. என் மனத்தை வாங்கிடாதப்பா கடவுளே. டெபாசிட் காசையாச்சும் வாங்கி ஆகணும். இவனை நினைச்சாதான் சிரிப்பா வருது. இந்த முறை தேர்தல்ல நான் தனிச்சு போட்டியிடுறேன். இங்க இருக்க அரசியல்வாதிங்க பண்ற வியாபாரத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு என்னுடைய உடன்பிறப்புகளை. இந்த மக்களுக்காக எங்க KDF கட்சி தான் உழைக்கும். தமிழ்நாட்டை இந்த முறையும் KDF கட்சி ஆட்சி செய்ய தலைவர் ஜனார்தனனுக்கு உங்களோட விலை மதிப்பில்லாத ஓட்ட அருவாள் சின்னத்துல போடுங்க. மண்ணின் மக்களே, KDF-ஓட பலம் வாய்ந்த தூணான திரு பால கங்காதர மேனனுக்கு மக்களோட அமைதியின் சின்னமான வில்வம்பு சின்னத்துல உங்க விலை மதிப்பில்லாத வாக்குகளை செலுத்துங்க. அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, அன்புள்ள ஊர் மக்களே, கொள்ள அடிக்கிறவங்களையும் ஏமாத்துறவங்களையும் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக நம்மளுடைய தலைவரான கிருஷ்ணகுமாருக்கு நம்ம நாட்டோட தேசிய சின்னமான சிங்கம், புலி. அட சும்மா அததான் சொல்ல வந்தேன். நம்ம தேசிய விலங்கான புலியோட அண்ணனா இருக்கிற சிங்க சின்னத்து மேல உங்க அன்பான ஓட்டுகளை செலுத்தி ஜெயிக்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த எலெக்ஷன்ல நம்ம காசு செலவு பண்ணி ஜெயிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்பா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சரியா சொன்னீங்க. ஒருவேளை தோத்துட்டா கூட அந்த பணத்தை வச்சு சைடு பிசினஸ் பண்ணலாம் இல்லையா? என்ன சொல்லுங்க? ஃபெயிலியர்ங்கிற வார்த்தையை சரித்திரத்துல இல்ல. ஸ்கூலுக்கு போல அங்கேயும் ஃபெயில் ஆகல. நான் என்ன சொல்ல வந்தங்கய்யா? வந்துட்டாரியா எதிர்கட்சி. இது அவர்கிட்ட குடும்பம்.
ஏன்னா ஓட்டு கேட்டு ரொம்ப அழுத்து போய் வந்திருக்காரு. எப்படியோ குடும்ப பேரை கெடுத்தாச்சு, மீடியாவுக்கு நியூஸ கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு கோமாளி வேஷம் போட்டாச்சு. அதுல என்ன சந்தேகம்? கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டை பிரிக்கிறதுக்காக அப்பவாது ஜெயிப்பானா? அதுவும் இல்ல. அதனால யாருக்கு பிரயோஜனம்? எதிர்கட்சிக்கு தானே. ஏய், இவனால யாருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இவனுக்கு யாரையா ஓட்டு போடுவா? இந்த குடும்பத்துல இருந்தே ஒரு ஓட்டு கிடைக்கும் சொல்லு. கன்ஃபார்மா ஒரு ஓட்டு கிடைக்கும். என் அம்மாவோட ஓட்டு இல்லம்மா. கடைசியில அம்மா ஓட்டு தான் மிஞ்ச போகுது. சை, ஓட்டு கேட்க வந்த பையனை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தோழர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த 25 வருஷமா மக்கள் எனக்குன்னு கொடுத்திருக்கிறது தான் இந்த சட்டமன்ற தொகுதி. அதனால என்ன பிரயோஜனம்? மக்கள் சேவைதான் அவங்களோட திருப்தி. எதிர்கட்சிக்கு சொல்லுவாங்கன்னு சொல்ல என்னன்னு ஒண்ணு சொல்றேன். இந்த தொகுதி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளோடையும் தொடர்புல இருக்கு. அது பஸ் போக்குவரத்துனால அது நான் ஏற்படுத்தினது. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்காக ஒரு ஏர்போர்ட், அதுதான் என்னோட கனவு. ஏழைங்களுக்கு ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த தேவையை பூர்த்தி பண்ணணும்னா இந்த தடவை நான் வந்தே ஆகணும். இந்த ஊரை சொர்க்கபுரியாக்க நீங்க என்ன ஜெயிக்க வச்சு மந்திரியாக்கி இந்த தொகுதியோட பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னு மக்களை கேட்டுக்கிறேன். இதோட என் உரையை முடிக்கிறேன். அடுத்ததா 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனித்து போட்டியிடுற பி கிருஷ்ணகுமாரோட பேச்சை இப்ப நம்ம கேட்க போறோம். அப்பாவுக்கு எதிராக போட்டி போடுற வெக்கமா இல்ல? அன்புள்ள தோழர்களே, 2 பெரிய கட்சியோட தலைவர்கள் பேசினதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்த நான் தயாரா இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறது என்னோட கடமையா எடுத்துக்கிட்டு பண்ண போறேன். 2 மிகப்பெரிய கட்சிகளை எதிர்த்து தன்னிச்சையா நின்னுதான் இந்த தேர்தலில் நான் போட்டியிட போறேன். ஜெயிக்கிற வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க இருக்க விவசாயிகள் மற்றும் பிசினஸ்மேன் எனக்கு நிதி கொடுத்ததை உங்க எல்லாரும் முன்னாடியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இங்க முன்னாடி அமைதியா அமர்ந்திருக்க இந்த நல்ல மனிதன் தான் இந்த பணத்தை கொடுத்தவர். இதுல 3 லட்சம் இருக்கு. பிசினஸ்மேன் மோச்சி இதை கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. இந்த 2 லட்சம் ரூபாய் நம்பிஷன் கொடுத்திருக்காரு. இந்த 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டர் சரண் கொடுத்திருக்காரு. இப்போ ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லாத எனக்கே இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்க என் எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும்? இந்த ஊர்ல மரியாதைக்குரிய நம்ம பெரிய மனுஷன் சண்முகம் அண்ணா, நீங்களே சொல்லுங்கண்ணே, இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய் நிதியா கொடுத்திருக்கீங்க? உங்க நல்ல மனச மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னே. ஜனார்த்தனன் பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாய், மேனன் சாருக்கு 20 லட்சம் ரூபாய். என்ன சார்? உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லல. போட்டோ ஐடியா. ரொம்ப நன்றிண்ணே. கடவுள் தராரு, அதை நான் கை நீட்டி வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். எப்படி டிவில வரும்ல. கேட்டீங்களா? இது போல எத்தனை லட்சங்கள் இவங்க கையில வந்திருக்கும். அதை இந்த மேடையில சொல்ல எதிர்கட்சி ஆளுங்க தயாரா? மரியாதைக்குரியவங்க, இந்த பணத்தை வச்சு எனக்கு போஸ்டர் அடிச்சு இந்த மாவட்டம் முழுசா ஒட்ட முடியும், பேனர்களை கட்ட முடியும், ஓட்டு வாங்க முடியும். ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். 25 வருஷமா நீங்க ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்க ஸ்ரீ பால கங்காதரன் மண்டலத்துல இருக்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கா? அத்தியாவசிய உபகரணங்கள் இருக்கா? அன்பான மக்களே, சண்முகம் கொடுத்த இந்த 5 லட்சம் ரூபாய இங்க இருக்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸுக்காகவும் தேவையான உபகரணங்களுக்காகவும் அவரோட பேரிலேயே இவங்க கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஸ்பான்சர் பை சுப்பிரமணியம்னு எழுதலாம்னா நான் ஒத்துக்க மாட்டேன். தோழர்களே, மீதி இருக்க இந்த தொகை கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்காக, உதவிக்கு யாரும் இல்லாத ஏழை மக்களோட மருத்துவ சிகிச்சைக்காகவும் இந்த பணத்தை கொடுத்த நபர்கள் பெயரிட நான் இவங்க கிட்ட கொடுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.
வார்டுல சட்டசபைக்கான நடந்த தேர்தல்ல 72% ஓட்டுகள் பதிவாயிருக்கு. ஓட் கவுண்டிங் சென்டர்ல காலையில 8 மணிக்கே ஓட் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தமா 140 சீட்ல 120 சீட்டுகள்ல கேடிஎஃப் 61 சீட்டும் ஜனபட்ச முன்னணி கட்சி 59 சீட்டு வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வர மிகப்பெரிய தேர்தல் தான் இந்த வாட்டி நடந்திருக்கு. மந்திரி சபையில யாரு இடம் பெற போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஹலோ, எண்ணி முடிக்க போறாங்களா? ஜனபட்ச முன்னணி கட்சி 612 ஓட்டுகள் வாங்கியிருக்கு. அப்பா, நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. அடுத்த சிஎம் அப்பா தான். இப்போது புதிய செய்திகள். புதுச்சேரி வட்டத்துல கேஜிஎஃப் கட்சியோட தொம்மன் சாக்கோ 4000 ஓட்டுகள்ல ஜெயிச்சிட்டாரு. இந்த முறை இவர் ஜெயிச்சா தமிழ்நாட்டுல சிஎம் ஆறதுக்கான வாய்ப்பு இவருக்கு தான் இருக்கு. வயநாடு மாவட்டத்துல ஓட்டு எண்ணிக்கையில கேடிஎஃப் கட்சியில இருக்கிற பழங்குடி மக்கள் தலைவரா இருக்கிற செல்லப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது புதிய செய்திகள். திருவான்மியூர் தொகுதி ஓட்டு எண்ணிக்கை முடிவுக்கு வந்தது. தமிழ்நாட்டுல முக்கியமான தொகுதி தான் திருவான்மியூர். முன்னாள் மந்திரி கேடிஎஃப் கட்சியில இருக்கிற ஸ்ரீ பால கங்காதர மேனன் முன்னணியில இருந்திருந்தாலும் இப்ப 3வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டார். 2 பெரிய கட்சிகளையும் பின்தள்ளி ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஜெயிச்சிட்டார். கேடிஎஃப் கட்சி தொண்டராகவும் மாவட்ட இளைஞரணி கட்சியோட செக்ரட்டரியா இருந்த ஸ்ரீ கிருஷ்ணகுமார் சுயேட்சையா நின்று 2 கட்சிகளையும் தோக்கடிச்சிருக்கார். கிருஷ்ணகுமார் வாழ்க! 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 இந்த படை போதுமா? இந்த படை கிருஷ்ணகுமார்